அருட்பெரும் ஜோதி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது புதினா இலை டீ. ரொம்ப நல்லா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இதுக்கு தேவையானது புதினா இலை, கொஞ்சம் பனக்கற்கண்டு, லெமன் வச்சிருக்கேன், கொஞ்சம் கிரீன் டீ லீஃப் வச்சிருக்கேன், நான் 1 ஸ்பூன் வச்சிருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேன். நான் இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் புதினா இலை போட்டுக்கலாம். கிரீன் டீயோடைய அந்த பவுடர் போடுறேன். கிரீன் டீ நீங்கள் பிளாக் டீ பவுடர் வீட்டில் இருந்தால் நீங்கள் அந்த பவுடர் கூட போட்டுக்கலாம். நீங்கள் நான் வந்து பனக்கற்கண்டு போடுறேன். இதில் பனம் வெல்லம் போடலாம், வெல்லம் மட்டுமே கூட போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை எல்லாமே போடலாம். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், தேன் போட்டுக்க போறேன்னா நம்ம சாப்பிட்ற நேரத்தில் வடி கட்டிட்டு தேன் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கணும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோ க்ரீன் லீஃப் மாறுற அந்த எல்லோ கலர் மாறுற அளவுக்கு கொதிச்சா போதும். நான் ஆஃப் லெமன் போடுறேன். லெமன் வந்து கொதிக்கிற இடத்துல போடக்கூடாது, இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற வச்சு தான் போடணும். டீ ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஆல்ரெடி போட்டோம் இல்லையா, நம்ம பனக்கற்கண்டு போட்டோம், ஸ்வீட் போட்டாச்சு. இது மாதிரி லஞ்சில் வந்து நம்ம ஹெவியாக சாப்பிட்டோன்னு ஃபீல் பண்ணால் இந்த டீ சாப்பிட்ட அடுத்த நிமிஷம் உங்களுக்கு சரியாக போயிடும். ஏர்லி மார்னிங் எடுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த மின்ட்டோடைய அரோமா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். தேங்க்யூ.